எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 10/11/2020 முரளி ரிவிஷன். எப்போவுமே உங்களுக்கு நான் சதோப்பிரதானம் ஆகணும், எனக்குள்ளே எந்த பலகீனமும் இருக்கக்கூடாது, மாயை எந்த தவறும் செய்ய வச்சிடக்கூடாது அப்படின்ற கவலை இருக்கணும். அதுக்கு சதா சார்ட்டு வைக்கணும். ஆனால் மாயா சார்ட்டு கூட வைக்க விட மாட்டேங்குது. சார்ட்டை செக் பண்ணுங்கள். ஏறும் கலையில் போயிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல வியாபாரி சார்ட் வைப்பான். இது ஜென்ம ஜென்மத்துக்கு வருமானம், ஒவ்வொரு கல்பத்துக்கும் வருமானம். ஸோ அலட்சியமாக இருக்கலாமா? அலட்சியம் இருக்கக்கூடாது. மாயை அலட்சியத்தை எடுத்துகிட்டு வந்து சார்ட் வைக்க விடாமல் பண்ணுது. எச்சரிக்கையாக இருங்க மாயைக்கிட்ட. குழந்தைங்களோட உதத்திலிருந்து நான் சாதாரண கலியுக மனிதன்லேருந்து சத்யுக ஸ்ரீ நாராயணன் அந்த நம்பர் 1 தான் ஆவேன், 2வது 3வதுலாம் கிடையாது அப்படின்ற மங்களகரமான வார்த்தை தான் வரணும் எப்போவுமே. ஏற்கனவே நான் சொர்க்கத்தின் எஜமானராக இருந்தது நிச்சயிக்கப்பட்டது, மீண்டும் ஆகிறேன், அவ்வளோதான். உயர்ந்த இலக்கு இருக்குது. ஸோ அந்த இலக்கை அடையணும் அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மாயன் புயல் வழுக்கு மரத்தில் வழுக்கி விடுற மாதிரி வழுக்கி விட்டுரும். நினைவு மறக்காமல் இருக்கணும் இல்லையா? பிரம்ம பாபா ஆச்சரியப்படுறாராம். பாபா நினைவிலே குளிக்கிறார், பாபா நினைவிலே சாப்பிட்றார், அப்பயும் மறந்துடுது, மறுபடியும் நினைக்கிறார். முக்கியமான பாடமே இது தான். லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது உங்களுடைய லட்சியம். ஸோ அதை நோக்கி நான் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சார்ட்டு வைங்க. சார்ட்டே வைக்கலை குழந்தைங்க, ஏன்? நம்ம தான் நினைக்கிறதே இல்லையே, எதுக்கு சார்ட்டுன்னு வைக்கிறாங்க? இதுக்கு பேர் தான் மனசு உடஞ்சி போகிறது. அப்படி உடஞ்சி போகக்கூடாது. நாராயணன் ஆகியே தீருவேன். நான் ஆகாமல் யார் ஆவா? அதற்கான முயற்சியை நான் இப்போ பண்ணாமல் எப்போ பண்ணுவேன்? இதே தான் உங்களுடைய மைண்டில் இருக்கணும். ஸோ ஆத்ம உணர்வில் அப்பா நினைவில் உட்காருங்க அப்படின்னு யோகத்தில் உட்காரும்போது எல்லோருக்கும் நீங்கள் ஞாபகப்படுத்தணும். ஆத்மாக்களாக என்னாமல் பாபாவுடைய ஞானத்தை கேட்குற மாதிரி, உடல் மூலமாக கேட்குற மாதிரி பாபாவும் உடல் மூலமாக என்னை நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவமெல்லாம் அழியும் அப்படின்னு ஞானம் கொடுக்குறார். பக்தியில் நிறைய விஸ்தாரம் இருக்குது. ஞானத்தில் ஒன்றே ஒன்று, ஜஸ்ட் என் ஒருவனை நினைவு செய்யுங்க, மன்மனாபவ, அவ்வளோதான். ஸோ இதுதான் முதல் பாடம். ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணுங்கள். வேறு எங்கேயுமே இதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் நம்மளதை பார்த்து காப்பி அடித்தாலும் இதோடைய அர்த்தம் என்னன்னு சொல்லக்கூடிய புத்தி அவங்களுக்கு கிடையாது. ஸோ இப்போ பழைய அழுக்கான உலகம் சொர்க்கம் சத்தியுகம் தான் புது உலகம், தூய்மையான உலகம். ஸோ ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம அழுக்காக இருக்கிறதுனால, அழுக்கான உலகத்தில் இருக்கிறதுனால தான் பதித்த பாவனா வந்து எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கீதையில் கூட என் ஒருவனை நினைவு செய், உன் தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் தியாகம் செய், உன் ஆத்மானு உணரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ முதல்ல ஆத்மாவை தான் மேலேருந்து வந்தோம், உடல் இல்லாமல் வந்து இங்கே உடல் எடுத்து நடித்தோம். அதேமாதிரி திரும்பி வெறும் ஆத்மா தான் போகணும். அதுதான் தனியாக வந்த ஆத்மா, தனியாக சென்ற ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் மனிதர்கள் இதை சொன்னாலும் அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு புரியல. நாம் தான் அதை உணர்ந்து புரிஞ்சுக்கிறோம். நினைவு யாத்திரையின் மூலமாக, யோக பலத்தின் மூலமாக நாம் தூய்மை ஆகிறோம். இதுதான் ராஜயோகம், ராஜயோகத்தின் சக்தி இல்லையா? ஆத்மாவே தூய்மை ஆகுது. ஹடயோகத்தின் மூலமாக தற்காலிகமாக ஆரோக்கியமாக இருக்கலாம், அவ்வளோதான். சத்தியுகத்தில் நீங்கள் ஹடயோகமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு சதா ஆரோக்கியமாகவே இருப்பீங்க. அப்படி உங்களை சதா ஆரோக்கியமாக வச்சிருக்கிறது இந்த ராஜயோகம். ஸோ ஆரம்பத்தில் புது உலகமாக சத்தியுகமாக இருந்தபொழுது லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது அப்படின்னு ஆத்மாக்கள்ன்ற பிரியதர்ஷினிகளை பாப்தாதா எழுப்புகிறாங்க. ஸோ மீண்டும் அந்த மாதிரி ஆகணும். இந்த படிப்பு தான், இந்த படிப்பின் மூலமாக தான் நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆக முடியும். அதனால் அலட்சியமாக இருக்காதீங்க. எங்கே உட்காந்துட்டு இருந்தாலும், என்ன காரியம் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஆத்மான்ற உணர்ந்து காரியம் பண்ணுங்கள். அதேமாதிரி பிஸ்னஸ் கொஞ்சம் அப்படியே வேலை செய்யும்போது டயர்டாக இருக்குதுன்னு ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த நேரம் நினைவில் இருங்க. ஏன்னா அது மட்டும்தான் ஆத்மா தூய்மை ஆகிறதுக்கான வழி, வேறு வழியே கிடையாது. ஸோ அந்த புது உலகத்துக்கு போகிறதுக்காக நாம் ராஜயோகம் படிக்கிறோம். ஏன்னா அழுக்கான கலியுகத்து ஆத்மா வந்து போகாது சொர்க்கத்துக்கு. மாயை வந்து சிறகு ஒடிச்சிடுச்சு. இருக்கிறதுல மிக அதிவேக ராக்கெட்டும் சின்ன ராக்கெட்டும் ஆத்மா தான். அதில் 84 பிறவி பதிவாகிருக்குது. இந்த மாதிரி விஷயத்த மனசில் நீங்கள் எப்போவுமே வச்சுருக்கும்போது தான் சதா ஆனந்தமாக இருக்கும் இல்லையா? அப்படின்னு அர்த்தம் மனசில் அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி ஸ்கூலில் வந்து நல்லா படிக்கிற மாணவன் அந்த படிப்பை ஞாபகம் வச்சுருப்பான்ல,
அதே மாதிரி உங்களுடைய புத்தியிலும் இந்த ஞானம் ஞாபகம் இருக்கணும். புத்தி ஆத்மாவில் தான் இருக்கே தவிர உடலில் கிடையாது. ஆத்மா தான் எல்லா காரியத்தையும் பண்ணுது, படிக்குது, எல்லாமே ஆத்மா தான் பண்ணுது. பாபாவும் ஒரு ஆத்மா தான், ஆனால் பரமாத்மா ஞானக்கடல் சின்ன புள்ளியாக இருக்கிறாரு. ஸோ குழந்தைங்களை பாபாவுடைய சமஸ்காரத்தினால நிரப்புறார், இல்லை அவருடைய சமஸ்காரமாக நம்மளுடைய சமஸ்காரமாக நிரப்புறார். ஸோ அது முரளி கேட்குறதன் மூலமாகவும், அதை சிந்தனை செய்வதன் மூலமாகவும், அதை திரும்ப திரும்ப அசைப்படுறதன் மூலமாகவும், பாபாவை நினைக்கிறதன் மூலமாகவும் அவருடைய குணமே நம்மளுடைய குணமாக, அவருடைய சமஸ்காரமே நம்மளுடைய சமஸ்காரமாக மாறுது அப்படிங்கிற விஷயம் நம்மளை தவிர யாருக்குமே தெரியாது. இந்த யோக பலத்தின் மூலமாக தான் நாம் தூய்மையாகிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு முயற்சி பண்ணணும், சதப்பிரதானமாகணுன்றதில் கவனம் கொடுக்கணும். இல்லாட்டினா படிப்பில் ஃபெயில் ஆகிடுவீங்க. இங்கே முக்கியமானதே ஆத்மாவாகிய நான் சதப்பிரதானமாகணும், எனக்குள்ளே பலகீனம் இருக்கக்கூடாது அப்படின்றது பாடம் தான். இதில் கவனம் கொடுக்கலன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. மாயை உங்களை மறக்கடிச்சிடுது. அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, சார்ட் வைங்க. பாவக்காரியம் பண்ணாமல் இருக்கிறீங்களா நாள் ஃபுல்லாக அப்படின்னு சார்ட் வைங்க. ஆனால் மாயை என்ன பண்ணுது, சார்ட்டே வைக்க விட மாட்டேங்குது. ஏன்னா சார்ட் வச்சா நீங்கள் அலர்ட் ஆகிடுவீங்க இல்லையா. ஸோ மாயின் பிடியில் சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய மனசு சொல்லுது தானே சார்ட் வைங்கன்னு, வைங்க. ஏன்னா ஒரு நல்ல வியாபாரி லாப நஷ்ட கணக்கு வைப்பான். நீங்கள் 21 பிறவிக்கு வருமானத்தை சேர்க்கணுன்னா அது லாபத்தில் போதா நஷ்டம் போதான்னு சார்ட் வைக்கணும்ல. அதனால் அலட்சியமாக இருந்து தப்பு மேலே தப்பு பண்ணாதீங்க. பிரம்மாபாபாவும் முயற்சி பண்ணுறாரு, சாப்பிடும்போது குளிக்கும் போதெல்லாம் நினைக்கிறாரு, இருந்தாலும் மறந்துடுறாரு. ஸோ இதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கீதையில் தேகத்தையும் தேக சம்பந்தத்தையும் மறக்க சொல்கிறாரு. அப்போ மீதி என்ன இருக்கிறது, ஆத்மா தானே. அது இப்போ அழுக்கா தம பிரதானமாக இருக்குது. மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆத்மாவில் பாவ புண்ணியெல்லாம் ஒட்டாதுன்ட்டாங்க. ஆத்மாவே பரமாத்மான்னு வேறு சொல்லிட்டாங்க. ஸோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க பாருங்கள். அப்போ ஏன்னா மனிதர்கள் தமகுணமாக இருக்கனால அவங்க கொடுக்குற வழியும் தமகுணமாக தான் இருக்கும். ஸோ அந்த வழியை ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்படி சதோகுணமாக சதோப்பிரதானமாக ஆக முடியும்? பக்தியில் மனித வழிபடி நடந்து தமோப்பிரதானமாக ஆயிட்டீங்க. ஆனால் ஆரம்பத்தில் சதோப்பிரதானமாக இருந்தீங்க. ஸோ இப்போ மீண்டும் சதோப்பிரதானம் ஆகணும். ஸோ சதோப்பிரதானமான உலகத்தை உங்களுக்காகவே பாபா படைக்கிறார், புது உலகத்தை. புது உலகத்தின் அடையாளம் தான் இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகத்துக்கே எஜமானராக இருந்தாங்க. திரேதாயுகத்தை கூட புது உலகம்னு சொல்ல முடியாது. மற்றபடி கலியுகமும் ரொம்ப பழைய உலகம். ஸோ அந்த பழைய கலியுகத்துக்கும் வரப்போகிற புது சத்தியுகத்துக்கும் இடையில் இருக்கிறோம் நாம். சங்கமயுகம் இதுக்கு பேர் தான். ஸோ ஒருத்தர் BA MA படித்து உயர்ந்தவர் ஆகிற மாதிரி இந்த ஞானத்தின் மூலமாக நம்ம உலகத்துக்கே எஜமானர் ஆகிற அளவுக்கு மிக உயர்ந்தவராக ஆகிறோம். பக்தியில் பாருங்கள், இந்த பூஜை பண்ணுங்கள், இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு அவ்வளோ அழகாக விஸ்தாரமாக இருக்குது மரம், பக்தியின் மரம். ஆனால் விதை ஒன்றும் அழகாக இருக்காது இல்லையா. விதை என்னது, ஞானம். ஜஸ்ட்டு மன்மனாபா என் ஒரு நினைவு செய். ஏன்னா பாபா அதுக்கு தான் கூப்பிட்டீங்க, தூய்மையாக தான் கூப்பிட்டீங்க. ராவணன் அழுக்காக்கி உங்களுக்கு துக்கத்தை கொடுத்துட்டான். ராமர் தான், அதாவது ராமராஜ்யத்தில் தான் எல்லோரும் தூய்மையாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ ராமராஜ்யம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். அங்கே போகிறதுக்கான முயற்சியும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. அந்த கீதா சத் சங்கத்தில் கடவுளை நினைக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட ஏன் நினைக்க சொல்கிறாங்க, அதனால் என்ன நன்மை, 84 பிறவி பற்றிய ரகசியம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் வேணால் போய் கேட்டு பாருங்கள். ஆனால் உங்களுடைய புத்தியில் இந்த ஞான அமிர்தம் சொட்டிக்கிட்டே இருக்குது. லவ் யூ பாபா. ஸோ அதனால தான் பாபா குழந்தை எப்பயாச்சும் சந்திச்சிருக்கணும். முந்தைய கல்பத்தில் சந்தித்தோம் பாபா, உலக ராஜ்யத்தை அடைஞ்சோம் பாபா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உலக ராஜ்யம்னாலே அதில் ராஜா ராணி பிரஜைகள் எல்லாமே வந்துடுது. ஏன்னா எல்லாருமே உலகத்தின் எஜமானர்கள். இதுதான் மங்களகரமான வார்த்தையை பேசுறது இல்லை. எப்போவுமே நாராயணன் பதவி தான் நான் அடைவேன், கம்மியானதை அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ பாபாவும் கரெக்டு குழந்தை, அதுக்கு நல்ல முயற்சி பண்ணு, சார்ட்டு வையே. இப்போ நீ நினைக்கிற நினைப்புக்கு நினைக்கிற அளவுக்கு உயர்ந்த பதவி அடைய முடியுமா? எத்தனை பேருக்கு நீ வழிகாட்டி இருக்கிற? இதெல்லாம் ஒன்று நீயே கேளு, உன்னை தகுதிப்படுத்திக்கோ. சேவை செய்யலைன்னா உனக்கே புரிஞ்சிடும் பிரஜை ஆகிடுவேன்ட்டு. நான் இப்போவே உடலை விட்டேன்னா என்ன பதவி அடைவேன்? ஸோ அப்போ அந்தளவுக்கு வருமானம் இருக்கும் இல்லையா. இப்போ லௌகீகத்தில் பார்த்தா நம்ம இறந்துட்டால் நம்ம குழந்தை நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சேர்த்து வைக்கிறாங்க. கல்யாணம் ஆகும்பொழுது ஜாயிண்ட் அக்கௌண்ட் வைக்கிறாங்க. குழந்தை பிறந்தோடனே அதுக்கு இன்சூரன்ஸ் போடுறாங்க. அவ்வளோ கவலை மற்றவங்க மேலே. உங்கள் மேலே என்ன கவலை இருக்குது? ஏன்னா இதுக்கு அடுத்தது நீங்கள் போய் பிறப்பீங்களே, அதுதானே ஆத்மான்ற ஞானம்.
அப்போ அதுக்கு எந்த அளவுக்கு தயார்படுத்தி இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு சேவை பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு தூய்மையாகிருக்கீங்க, எந்த அளவுக்கு நினைவில் இருக்கிறீங்க, செக் பண்ணுங்கள். உயர்ந்த இலக்கு நாராயணன் ஆகணும். அப்போ அந்தளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். திடீர்னு எப்படி வரப்போகிற சத்தியுகத்தில் ராஜ்யம் வரும், சண்டை போட்டால் வாங்கினாங்க, எல்லாமே இந்த படிப்பின் ஆதாரத்தில் தான் இருக்குது. மற்றபடி தேவதைகள் அசுரர்களுக்கு இடையிலோ கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு இடையிலோ எந்த சண்டையும் நடக்கலை. அப்படி சொல்கிறது தப்பு. தூய்மையான ஆத்மா மட்டும்தான் பரந்தாமத்துக்கு போக முடியும். ஆனால் மாயா என்ன பண்ணிச்சு, உங்களை அழுக்காக்கிடுச்சு, சிறகு ஒடிச்சிடுச்சு. ஸோ அப்போ அந்த அவ்வளவு தூரமான தூய்மையான பரிசுத்தமான பரந்தாமத்துக்கு யாராலையும் போக முடியாது. ஸோ அந்த பரந்தாமத்தில் வசிப்பவர்கள் தான் நாம். அங்கேருந்து இங்கே வந்து பஞ்ச தத்துவத்தினாலான இந்த பொம்மைன்ற உடல்ன்ற பொம்மையை எடுத்து நம்மளுடைய பாகத்தை நடிக்கிறோம். யாராவது இறந்துட்டால் சொர்க்கவாசி ஆகிட்டாங்கன்றாங்க. எது போச்சு சொர்க்கத்துக்கு? உடலை தான் எரிச்சாச்சு. அப்போ ஆத்மா தான் போயிருக்குது. ஆனால் ஆத்மா சொர்க்கத்துக்கு போக முடியுமா? மற்றவங்க சொல்கிறது அப்படியே கிளிப்புள்ள மாதிரி பக்தியில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆத்மா தூய்மையாகாமல் போக முடியாது. யாரெல்லாம் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களை பற்றியும் பக்தியில் யாருக்குமே தெரியாது. சிவன் உயர்ந்தவர், அவரை மட்டும்தான் நினைக்கணும், அதனால் மாலையை கொடுத்துட்டு சிவா சிவா சொல்லுங்கன்றாங்க. இவங்களும் புரியாமல் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இங்கே எல்லாமே அர்த்தத்தோடு பண்ணுறோம். அப்பாவை நினைக்கணும், அவ்வளவுதான். மற்ற விஷயங்கள்லாம் இங்கே கிடையாது. வாயால் சிவசிவான்னு கூட சொல்ல தேவையில்ல. குழந்தை என்ன அப்பாவுடைய பேரையா சொல்லிகிட்டு இருக்குது, பிறந்தோடனே தெரியுது இல்லை, அப்பா பார்க்க இது என்னுடைய அப்பான்னு. அந்த மாதிரி நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். முந்தைய கல்பத்தில் இதை புரிஞ்சுக்கிட்டவங்களே இப்போவும் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் போக போக நாடகத்தின் காட்சிகளை நீங்கள் விலகி சாட்சியாக பார்ப்பீங்களே தவிர பாபா முன்னாடியே நடக்க போகிறதெல்லாம் காட்சியெல்லாம் காட்டிட மாட்டார். அப்போ அது செயற்கையாகிடும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் புத்தியற்று இருந்தீங்க, பக்தி மார்க்கமும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஸோ முக்கியமான பாயிண்டெல்லாம் நம்ம புத்தியில் தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ சேவை செய்யும்போது முதல்ல அப்பாவை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றதை சொல்லணும். இல்லாட்டினா தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க. இவர் வந்து கீதையின் பகவான் சிவன் கரெக்டாக எழுதிட்டார் பாபா அப்படின்னு ஒரு சிலர் பாபா கிட்ட சந்தோஷமாக சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, ஆன்சர் கரெக்டு தான், ஆனால் அவங்களுக்கு அந்த நிச்சய புத்திலாம் இல்லை. இருந்திருந்தால் அப்படிப்பட்ட தந்தையை பார்க்க ஓடோடி வரணும் அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்டிருப்பாங்க, எனக்கு லெட்டர் எழுதியிருப்பாங்க. அப்படி யாருமே தைரியம் வச்ச மாதிரி தெரியல. போக போக அவங்க வெளிப்படுவாங்க. ஏன்னா 5000 வருஷம் கழிச்சு கடவுளை தேடி எங்கெங்கேயோ அலைஞ்சு இப்போ கிடச்சிட்டாருன்னா எவ்வளோ சந்தோஷப்படணும். ஸோ அந்த நிச்சய புத்தி வரலை யாருக்கும். அப்படி நிச்சய புத்தி வந்துச்சு, உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுளை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அவருடையவர் ஆயிடணுமே. ஸோ அப்படி ஆகிற மாதிரி விளக்கம் கொடுத்து அவங்களுடைய புத்தி போட்டை திறங்க. வரதானத்தில் பாபா சொல்கிறாரு, நீங்கள் மற்ற சகோதர சகோதரி இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்காங்கன்னு பார்க்காதீங்க. நம்பர் 1 பிரம்ம பாபா போனார் பாருங்க, நீங்களும் நம்பர் 1 ஆகிறது தானே ஆசை. அவர் எப்படி போனாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபரிஸ்தா, சம்பூர்ணமானவன் அப்படின்றது மனசில் ஆழமாக பதிய வைக்க என்னாகும், உங்களுடைய குறைகள் எல்லாம் போயிடும். அப்புறம் அறிவியல் சாதனங்கள் உலகத்தை அழிக்கிற வேலையை பார்க்கும். நீங்கள் சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆகி தேவதையாக அவதரிப்பீங்க புது உலகத்தில். ஸோ சாக்கார பாபாவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், மற்ற சகோதர சகோதரிகளை ஃபாலோ பண்ணாதீங்க. ஸ்லோகன், ஏன்னா மற்றவங்களாம் சம்பூர்ணமாகலை, அவங்களுடைய குறையை தாரணை பண்ணிவிடுவீங்க. அப்புறம் அந்த தாதியை கோபப்பட்டாங்க, அந்த பிரதரே கோபப்பட்டார், இப்படி ஆகிடும். இல்லை, பிரம்மா பாபா எப்படி இருந்தார், அவரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்றார் ஸ்லோகன். ஸோ இந்த ஞானத்தை சிந்தனை பண்ண ஒரு சந்தோஷம் கிடைக்குது பாருங்க. அந்த வெண்ணெயை சாப்பிட்றதன் மூலமாக தான் உங்களுடைய பிராமண வாழ்க்கை சக்திசாலியாக இருக்கும். அப்படின்னு அர்த்தம், ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும், ஞான சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக